நீங்க நம்பிக்கொண்டிருக்கீங்கல்ல, அந்த காரியம் மிகவும் தாமதிக்குதா? நடக்குமா நடக்காதா? எனக்கு நடக்குமா? என் பிள்ளைக்கு நடக்குமா? என்னுடைய ஃபேமிலிக்கு நடக்குமா? இப்படி அநேக கொஸ்டின் மார்க் வச்சு ஏசப்பா கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க. அவர் மேல நம்பிக்கை வையுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சகோதரா சகோதரி, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவை ஏசப்பா கொடுக்கிறாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுங்க. நீங்க எந்த காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாலும், எனக்கு இவ்வளோ நாளாகி நடக்கலையே, இது நடக்காம போயிடுமா இப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஏசப்பா இன்னைக்கு முடிவு உண்டுன்னு சொல்லிட்டாருங்க. அந்த காரியத்துக்கு அனைத்துக்கும் அவர் முடிவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கு ஏசப்பா ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களை மீண்டும் மீண்டுமாக செழிக்க வைக்க போறாருங்க. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கொடுத்து உங்களை பலப்படுத்த போறார். ஆமேன், ஆமேன்.